கம்பீரத்தின் மறு உருவம், காட்டுக்குள் வாழும் விவசாயி, குழந்தைகளுக்கு குதூகலம், பெரியவர்களுக்கு கடவுள், இப்படி பல வகையில வந்து சொல்லலாம். யாரை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. மேபி தம்ப்நெயில்ல பார்த்தோன்னே கூட கண்டுபிடிச்சிருப்பீங்க. யானைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம யானைகள் முகாமுக்கு வந்திருக்கோம். அந்த யானை முகாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாணியம்பாடியில இருந்து ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கு. வாங்க அந்த இடம் எங்க இருக்கு, அதுக்குள்ள என்னெல்லாம் ஸ்பெசிலிட்டி இருக்கு, யானைகள்லாம் எத்தனை யானைகள் இருக்கு, என்னென்ன அங்க பண்றாங்க அப்படின்றத இந்த முழு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பத்தூர்ல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய யானைகள் முகாமுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இந்த யானைகள் முகாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாணியம்பாடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் பயணிச்சு வந்தோம் அப்படின்னா இந்த யானைகள் முகாம் இருக்கு. இந்த இடத்தோட பேர் வந்து நன்னியாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நன்னியாலயா அப்படின்னு சொல்லுவோம். நன்னியாலயா வந்துட்டு இங்க நீங்க யானைகள் முகாமுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே அவங்களே வந்து வழி சொல்லுவாங்க. இந்த முகாம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 யானைகள் வந்து பழக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த 2 யானைகளுமே வந்து கும்கி யானைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 கும்கி யானைகளுமே வயது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கும் மேல வந்து இந்த கும்கி யானைகளை வந்து இங்க வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கு. நாம நிக்கிறது வந்து யானைகள் முகாம் இருக்கு இல்லையா, அது உள் பக்கமா நிக்கிறோம். இந்த கேம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு மேலதான் உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க. இங்க வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 30 ரூபாவும் சின்ன பசங்களுக்கு 10 ரூபாவும் இன்னும் வசூலிக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. காலையில வந்துட்டோம் அப்படின்னா இந்த பார்க்ல போயிட்டு நல்லா குழந்தைகளை கூட்டு வந்து குதூகலமா விளையாடிட்டு இருந்துட்டு மதிய லஞ்ச் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஒரு 3:30-4 மணிக்கு வாக்குல இந்த ரோட்ல வந்தோம் அப்படின்னா யானை நடந்து வர காட்சியை பிரம்மாண்டமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இப்போ வந்து 2 யானையுமே வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிருக்கு. அதாவது இந்த முகாமுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல தான் வந்து யானை வந்து மேய்ச்சலுக்கு போயிருக்கு. அதை பாக்குறதுக்காக தான் அவ்வளவு பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்க. நாமளுமே அங்கதான் போய் நிக்க போறோம். வாங்க 2 யானையும் வந்ததுக்கு அப்புறமா கேம்ப்ல போய் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக யானை வந்து ஃபாரஸ்ட்லேருந்து அதோட ஃபாரஸ்ட்டோட எண்டு, அதாவது இந்த என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இந்த எண்டு வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவோட எண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதிரில் இருக்கிறது கேம்ப்பு. இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யானையை பார்க்க முடியும். அண்ட் தென் அடுத்து இருக்கிற இந்த ரோட்டில் வந்து யானை நடந்து வரும். இந்த யானையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விநாயகா. இந்த யானை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக மேலே உட்காந்துட்டு இருக்க இந்த பாகனால் பராமரிக்கப்பட்டிருக்கு. அந்த யானை வந்து ஒரு 20 வருஷமாக ஆந்திர வனத்துறை சார்பில் பாதுகாக்கப்பட்டு வர ஒரு யானையா. இப்போ இந்த யானை வந்து இந்த இலத்தலையெல்லாம் எடுத்துக்கிட்டு கேம்புக்கு வந்து நடந்து தான் வரப்போகுது. அது வந்து மூச்சு வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருது. நாமளுமே அது கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நடந்து வர்றதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து இப்போ இந்த கேம்புக்குள்ளே போக போகுது. கேம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்றத கேம்ப் உள்ளே போய் பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், கேம்ப்பு கேட்டுக்கு வெளில வந்துருச்சு, உள்ளே போச்சு. இப்போ இந்த இன்னொரு யானை வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த யானையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்த் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயந்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இவருமே இந்த வனத்துறை கட்டுப்பாட்டில் இங்கே தான் வளர்க்கப்பட்டு வராராம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை விட உயரத்தில் வந்து ரொம்ப அதிக பெருசாகவே இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த விநாயக யானை வந்து அதுவே ஒரு 12 அடி இருக்கும். இது வந்து அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் 2 பேருமே என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த யானையுமே வந்து கேம்புக்குள்ளே போகுது. கேம்புக்குள்ளே கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து நின்று அழகாக பொறுமையாக உள்ளே போகிறத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே போயிடுச்சு இப்போ இந்த யானை 2ம். இப்போ உள்ளே வந்து யாருக்குமே அலோவ் கிடையாது. ஒரு 10-15 நிமிஷம் அதுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம். வாங்க உள்ளே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த லாரியில தான் வந்து ஜெயந்தையும் நம்ம விநாயகையும் வந்து எங்கேயாவது காட்டு யானைங்க வந்து ஊருக்குள்ள புகுந்துருச்சு இல்லை விவசாய நிலங்களுக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு நடந்தே போனால் ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, அதுக்காக லாரியில கூட்டிட்டு போறதுக்காக இந்த லாரியை வந்து இங்கே வச்சிருக்காங்க. இந்த லாரியில தான் வந்து இவங்க 2 பேரையுமே ஏற்றி எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ரீசெண்டா இவங்க இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமா யாரையாவது அடிச்சது அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, இங்கே வந்ததுக்கு அப்புறமா சாந்தமாக தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க? காட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் அது எத்தனை பேர் அந்த மாதிரி கொண்டு அந்த மாதிரி ஏதாவது? இவர் 3 பேரு அவர் 4 பேர் கொண்டு இருக்காங்களா? ரொம்ப கஷ்டம் தான் இல்ல. இது பாத்துங்க, இந்த யானை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கொண்டு இருக்கு. இந்த யானை வந்து ஒரு 3 பேர் கொண்டு இருக்கு. பாக்குறதுக்கு வந்து 2மே இப்போ சாந்தமா குழந்தைகள் மாதிரி இருக்கு. ஆனா வெளியே வைல்ட் லைஃப்ல இருந்தப்போ அவங்களுமே பெரிய ஆக்கர்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதே பக்கத்துல நிக்கவே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. சரி, இப்ப நீங்க சாப்பாடுலாம் என்ன கொடுக்குறீங்க இதுக்கு? களிதான். வெளில வந்து அது இது சாப்பிட்றோம், இங்க வந்து நீங்க வந்து இது கொடுப்பீங்க. ஓகே, நீங்க வந்து களி செஞ்சுட்டு இப்போ குளிக்க வைக்கிறதுக்குலாம் இங்க இது இருக்குல்ல, ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஏபி கவர்மெண்ட்ல இது பண்றது தான். இப்ப 2 யானையுமே வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு, அதாவது பின்னாடி இருக்கிற இந்த காட்டு பகுதியில போயிட்டு தனக்கு தேவையான உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதோட முகாமுக்கு வந்துருச்சு. வர வழியில வந்து பார்த்துருப்போம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்போ இது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இதுக்கு இங்க களி கலரிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த யானை அப்படின்னு சொல்றதுன்னா இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய
வாழும் உயிரினம் எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யானை ஒன்று தான். இதுக்கு மாதிரி வந்து டைனோசர்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானை தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு வன உயிரினமாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உருவத்துக்கு முன்னாடி நம்ம நின்று பேசுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது சாந்தமாக இருக்கு. இப்போ இந்த 2 காட்டு யானை இருக்கு இல்லையா, இந்த யானை பேரு ஜெய்வந்த், இந்த யானை பேரு விநாயகா. ஆக்சுவலாக இந்த 2 காட்டு யானையுமே கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளா ஆந்திர வனத்துறை சார்பில் கும்கி யானைகளா வந்து இங்க பழக்கப்படுத்தி வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு யானைகள் ஊருக்குள்ள புகுந்துருது, அதுக்கப்புறமா விவசாய நிலங்கள்ல புகுந்து அட்டகாசம் பண்ணும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்கி யானைகளை அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த காட்டு யானைகளை வந்து திரும்ப காட்டுக்குள்ளே விரட்டுறதுக்கு பயிற்சி பண்ணி வச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய இடத்துக்கு இவங்களுக்கு வந்து இந்த கும்கி யானைகளை கூட்டு போயிட்டோம் விரட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க பாகன் வந்து சொன்னாரு. இப்ப இந்த காட்டு யானை எல்லாம் ஏன் ஊருக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காடுகளை எங்கேயுமே விட்டு வைக்கல. ஆக்சுவலா நிறைய காடுகளை வந்து ஆக்கிரமிச்சு அதோட வழிபாதையில தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும். நிறைய இடங்கள்ல அவங்க வழிபாதையில அவங்கவுங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி இல்லாம அவங்களோட வழிபாதையை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறதுனால தான் யானைகள் வந்து நம்ம இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி இல்லாம காட்டுக்குள்ள ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி செய்து எல்லாமே வந்து தடுத்துக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா யானை வந்து பாக்குறதுக்கு பாருங்க எவ்வளவு இதுவா வந்து அங்க இது பண்ணுது, பிளிர் காட்டுக்குள்ள மனிதர்களால தொந்தரவுக்குள்ளாக்கப்படுதாலும் போதிய உணவு இல்லாததாலும் வழி தவறி வந்து நிறைய யானைங்க வந்து குடியிருப்பு பகுதியில் நுழைஞ்சிருது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த கும்கி யானைகளை அந்த பகுதி கூட்டிட்டு போய் அதவங்களை திரும்ப காட்டுக்கே விரட்டுறதுக்கான பயிற்சியை வந்து இவங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த யானைகளை வச்சு என்னென்னலாம் இந்த முகாமில் பண்றாங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யானைகள் முகாமுக்கு எப்படி வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.